வணக்கம் நண்பர்களே, அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த செம்பருத்தி பூ இதய படப்படப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு ரீசெண்டாக ரொம்ப படபடன்னு இருந்துச்சு. இங்கே ஒரு சித்த வைத்தியர் சொல்லி தான் இதில் ஒரு 5 பூ எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி குடித்தேன். இருதய படப்படப்புலாம் சரியாயிட்டு. அதே மாதிரி இது இனப்பெருக்க உறுப்புகளுக்கெல்லாம் வர்ற இந்த இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல மருந்து. அந்த செம்பருத்தி பூ இதழ்களை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் வருதில்ல, குருதி அதிகமாக வருதில்ல, அது கண்ட்ரோல் ஆகும். இந்த பூ இதழை நம்ம சாறு எடுத்து கஷாயமாக கொதிக்க வச்சு சாப்பிடும்போது சிறுநீர் எரிச்சல், நீர் சுருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நீங்கி அதோட நஞ்செலாம் வெளியேறும். இதே நோய் காணாமல் போயிடும். செம்பருத்தி பூ நல்ல ஒரு டானிக் மாதிரி. கண்டிப்பாக இதை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் பூக்கும்போது ஒரு 5 பூ போட்டு நீங்கள் கஷாயமாக உள்ளுக்கு எடுத்துங்க. உடல் சூடு காரணமாக சில பேருக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண்லாம் உண்டாகும். அவங்க டெய்லியுமே ஒரு 10 பூவோட இதில் சும்மா வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாங்கன்னா சரியாயிரும். நன்றி நண்பர்களே.